Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஐ மேக்கப் டுட்டோரியல் தான் காட்ட போகிறேன். நல்ல ஒரு க்ரீன் ஸ்மோக்கி ஐஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நல்ல குட் குவாலிட்டி ஐ ஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பேலட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன். யூ கேன் ட்ரை ஃப்ரம் நைக்கா பேலட்ஸ், லாக்மி பேலட்ஸ், இந்த மாதிரி பேலட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல பேலட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு க்ரீன் ஸ்மோக்கி ஐஸ் தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இது பிகினர்ஸாக இருந்தாலும் அதர்ஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் ட்ரெஸ்ஸஸ் க்ரீன் கான்ட்ராஸ்ட் உள்ள ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கன்சீலர் போட்டு என்னுடைய ஐலிட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நான் வந்துட்டு ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸ் பவுடர் நான் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ ஷேடோ வந்து ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, க்ரீஸ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக ஐ ஷேடோ பேஸ் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. ஓகே இப்போ நம்ம கண்களை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு டிரான்ஷன் ஷேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேட். ஸோ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டிரான்ஷன் ஷேட் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இதை எடுத்து உங்களுடைய ஐ அப்பர் லிடோட அந்த க்ரீஸில் டிரான்ஷன் ஷேடை நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஓகே, இது ஒரு ஸ்மோக்கி ஐஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிளெண்டிங் வந்து வேணும். யாருக்காவது க்ரீன் லவர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஃபேவரட் லுக் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ராயல் ரிச்சாக அவங்கள வந்து காட்டும். பியூட்டிஃபுல்லாக அவங்க கண்ணுகள் வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி பிளாக் ப்ரௌன் ஐஸ் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்டிங் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ இந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ. ஓகே, அதே பிளெண்டிங் ப்ரஷில் ஒரு மேட், ஒரு பவுடர் ஐ ஷேடோ, ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ, ஒரு மீடியமான ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ, ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை, ஒரு மீடியம் டு டார்க் ப்ரௌன் மாதிரி உள்ள ஷேடோ. ஸோ இந்த ஷேடோ எடுத்து நான் இந்த டிரான்ஷன் ஷேடுக்கு மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்னுமே என்னோடய க்ரீஸ் ஏரியாவை நல்லா இன்டெப்த்தாக வந்து காட்டும். ஓகே, பிகாஸ் இது ஒரு ஸ்மோக்கி ஐஸ், அதனால் ஸோ நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. சாஃப்ட் அண்ட் ஃபெதர் லைட் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ சேம் லைக் திஸ். இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கிறங்க. கண்களை வந்து அதுக்கு முன்னாடி நல்லா அந்த மாதிரி ப்ரெப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, கன்சீலர் இதெல்லாம் போட்டு ப்ரெப் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நல்லா அந்த சாக்கெட் ஏரியாக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. டேக் டைம் டு பிளெண்ட். ஓகே, இந்த மாதிரி பிளெண்டிங் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலர். ஓகே, நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர். இதுவும் ஒரு பவுடர் ஐ ஷேடோ தான். ஸோ இதை எடுத்து நல்லாவே உங்கள் ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. அந்த டிரான்ஷன் ஷேடு கிட்ட வந்து போயிடக்கூடாது. ஓகே, அது வந்து பார்த்துக்கிறோங்க. பிகாஸ் இது ஸ்மோக்குட் லுக் தான், அதனால் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, டேக் டைம் டு பிளெண்ட். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து பில்டப் பண்ணிக்கிறங்க. எடுக்குமே நிறைய போடாதீங்க, அது ரொம்ப பேட்சி கேக்கி லுக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி லிட் ஃபுல்லாக, ஐ மீன் லிட்டுண்டா அந்த இதை விட்டு தாண்டிடக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ எனி க்ரீன் உங்களுக்கு பிடிச்ச க்ரீன் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் டார்க் க்ரீனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்து நல்லா பார்த்துக்கிறங்க. க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கும், அது அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இது பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதே அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து திருப்பி பிளெண்ட் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் லைனும் இதுக்கும் இந்த டிரான்ஷன் ஷேடு க்ரீ ஷேடுக்கும் இந்த லிட் ஷேடுக்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி போகும். அதை நல்லா வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்காக தான், டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா பிளெண்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் குயிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் லைக் திஸ். இந்த மாதிரி ஸோ பிளெண்டிங் பண்ணும்போது அந்த லைன் வந்து உங்களுக்கு இதாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் ஒரு பிளாக் ஐ ஷேடோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேஷ் லைனு க்ளோஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணி விடுங்க. ஓகே, இது நல்லா இன்னுமே உங்களுக்கு இன்டென்சிஃபைடாக உங்களுக்கு வந்து காட்டும். இன்றைக்கி நம்ம ஐலைனர்லாம் எதுவுமே போகலை, ஜஸ்ட் இந்த ஒரு லுக் மட்டும் தான். ஓகே, இதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மஜ் பண்ணி விடுங்க. அந்த க்ரீனோட வந்து ஸ்மஜ் ஆகிடணும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி லாஸ்ட் லைனு க்ளோஸாக ரொம்ப திக்கான லைனாக போயிடக்கூடாது, தின்னாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லேஷ் லைனில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ லோயர் லேஷ் லைன் மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த அப்ளை பண்ண ஒரு க்ரீன் ஷேட், ஸோ அந்த க்ரீன் ஷேடே லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறோங்க.
அதாவது வந்து ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது, அந்த லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு தின்னாகவும் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. பிளெண்டிங் இஸ் த கீ. ஸோ அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஐ ஷேடோ அப்ளை பண்ணோம்ல ஒரு ப்ரஷில், அதே ப்ரஷில் பிளாக் ஐ ஷேடோ எடுத்து உங்கள் ஐஸோட அவுட்டர் கார்னர், அதாவது இந்த க்ரீன் ஷேடுக்கு உள்ளாப்பில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த பிளாக் ஐ ஷேடோ எடுத்து அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணி விடுங்க. ஸோ இதுவும் இன்னுமே உங்களுக்கு ஒரு டென்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்கள் மிடில் ஆஃப் யுவர் ஐயில் இருந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறங்க. பிளாக் வந்து கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அப்ளை பண்ண க்ரீன் ஷேடாக்கு உள்ளக்க இருக்கணும் இந்த பிளாக் வந்துட்டு வெளியே வந்துடக்கூடாது, அதுக்கு ஈக்குவலாகவும் வந்து வந்துடக்கூடாது. நம்ம பியூட்டிஃபுல்லான நல்ல பேலட் தான் நம்ம இதிலேயே நல்லா அழகாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள். இது இன்னுமே நல்ல ஒரு ஸ்மோக்டு எஃபெக்ட், டிஃபைன்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து ஸ்மஜ் பண்ணி விடுங்க. ஓகே, லைட்டாக ஒரு ஹார்ஸ் லைன் வராத மாதிரி லைட்டாக ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்மஜ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி காஜல். ஸோ வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இதுக்கு பிளாக் காஜல் இல்லை டார்க் ப்ரௌன் காஜல் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லோயர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்பர் வாட்டர் லைன்லையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ப்ராக்டிஸ் இல்லாட்டா வந்து விட்டுருங்க. காஜல் வந்து இன்னுமே டிஃபைன் பண்ணி காட்டும் பாருங்கள், கண்ணுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌ போனை ஹைலைட் பண்ணிக்கிறங்க. ஸோ நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேட் வச்சு உங்கள் ப்ரௌ போனை நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறங்க. இது இன்னுமே கண்களை அழகாக உங்களுக்கு டிஃபைன்டாக ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். அட் த சேம் டைம் ஐஸோட இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணிக்கிறங்க. சேம் லைக் திஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னுமே உங்கள் கலரை பாப்பாக பிரைட்டாக உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, நான் ஒரு 4 to 6 கோட்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்சிஸ் ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ் அப்ளை பண்ணிட்டு தென் லேசஸ் வந்து ஒட்டிக்கிறங்க. பட் உங்களுக்கு லேசஸ் வேணாம், லேசஸ் போட்ட எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா 4 to 6 கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த பக்கம் ஒரு 4 கோட், இந்த பக்கம் ஒரு 4 கோட். மஸ்காரா போடும்போது தான் உங்கள் ஐ மேக்கப் நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் அதே மாதிரி லோயர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறங்க. பி கேர்ஃபுல் டு அப்ளை. ஓகே, எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அதனால் நான் அப்படி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ஐஸோட இன்னர் கார்னர்ஸ்லாம் முடிஞ்ச நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியாச்சு காய்ஸ். பாருங்கள் அப்படி தான் வந்துட்டு இருக்குது மஸ்காரா வந்துட்டு. ஸோ ஐ மேக்கப்பில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிப் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி நான் பென்சில் ஐப்ரோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சாஃப்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிளாக் ரொம்ப வேணும் அப்படின்னா சாஃப்ட் பிளாக் போய்க்கலாம், இல்லாட்டா டார்க் ப்ரௌன் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி மஸ்காராவான ஒரு ஸ்பூலி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து காம் பண்ணிக்கிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறங்க. தின் ஐப்ரோஸாக இருந்தால் நீங்கள் வந்து மீடியமாக திக்காக போட்டுக்கிறங்க, மீடியம் திக்காக வந்து போட்டுக்கிறங்க. எனக்கு திக்க ஐப்ரோஸ் நேச்சுரலி, அதனால் நான் ஜஸ்ட்டு ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப டார்க்காக போயிடக்கூடாது, பிகாஸ் நமக்கு இந்த லுக்குக்கு வந்து கண்கள் தான் நமக்கு வந்து மெயினான ஹைலைட்டு. நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன், வேறு எங்கேயும் வந்து இது பண்ணலை. அதே மாதிரி ஐப்ரோஸ் ரொம்ப இழுத்துடக்கூடாது, உங்கள் கண்களுக்கு மேலே தான், இந்த இதோட மேலே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், அது வந்து பார்த்துக்குறங்க. சேம் லைக் திஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே அந்த ஸ்பூலி எடுத்து இப்படி மாதிரி நல்லா இது பண்ணிக்கிறங்க. இது கலரை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக பிளெண்டபிளாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நான் ஐப்ரோஸ் நிறைய இது போட்டிருப்பேன் சேனலில், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 இது வரும், பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறங்க. ஓகே, நீங்கள் வந்து புதுசாக இருக்கிறீங்கன்னா ஐப்ரோஸ் போட்டுட்டு தென் ஐ மேக்கப் போய்க்கிறங்க. எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கனால நான் இப்போ ஐ மேக்கப் போட்டு நான் அப்படி வந்துட்டு போகிறேன். பிகாஸ் அதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு கலர் இன்டென்சிட்டி வேணும்னு பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கும் தெரியுதா?
சாஃப்ட் பிளாக் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த லுக்கு வந்து ரொம்ப பேர்டப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐ மேக்கப் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் இது ஆப்ஷனல் லிப் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கு ஏற்கனவே லிப் பாம் போட்டிருந்தேன், அது எக்ஸஸ் லிப் பாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ லிப் லைனர் போட்டுக்கிறேன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நியூட் லிப் லைனர் நீங்கள் போய்க்கிறீங்க. இதுக்கு போல்டு லிப்ஸும் போகலாம், நியூட் லிப்ஸும் போகலாம். நான் நியூட் போகிறேன். ஸோ லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ஃபுல்லாக டிஃபைன்டாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும். இப்போ லிப் கலர் நம்ம வந்துட்டு போகலாம். லிப் கலருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆந்த மூ லிப் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேடு பாட்டமில் இந்த 3rd ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூட் ஷேடு, ஒரு ப்ரௌனிஷ் நியூட் ஷேடு மாதிரி. ஸோ இந்த ஷேடை வந்து எடுத்து நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த கலர் நான் வந்துட்டு போகிறேன். எனக்கு சப்டிலாக இருக்கும், பிகாஸ் எனக்கு ஐஸ் தான் வந்து அதிகமாக வந்து தெரியணும். அதனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான லிப் பேலட், நல்ல ஒரு அழகான கூல் டோன் கலர், ஒரு நியூட்ரல் கலர் மாதிரி. இங்கே ஃபிங்கர் ப்ரஷ் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே ஷேடை நான் கொஞ்சம் என்னோடய சீக்ஸில் நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கான்டியூர் கூட போகலாம். ஓகே, அது உங்கள் விருப்பம். கான்டியூர், ப்ளஷ், ஹைலைட் கூட போய்க்கலாம், இல்லாட்டா ப்ளஷ் ஹைலைட் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். மேக் ஷூர் கொஞ்சமாக நோஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து உங்கள் சைட்ஸ் ஆஃப் த ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் கலர் நான் போகிறேன். இதை எடுத்து என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட பவுடர் ப்ளஷுக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்லா ப்ளஷ்ஷை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும், நல்லா செட் பண்ணி கொடுக்கும். சீக்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து சப்டிலாக வச்சுக்கிறோங்க. நம்ம கண்ணு தான் வந்து அதிகமாக எடுத்து காட்டணும். ஓகே ஓகே, ப்ளஷ் வந்து போயாச்சு. இப்போ ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், குபிட்ஸ் பவ், சின்ன ஏரியா. நான் கான்டியூர் பிரான்சர் எதுவும் போகலை. நீங்கள் பிரான்சர், கான்டியூர் எது வேணாலும் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் ஜஸ்ட் இன்றைக்கி ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் மட்டும் போடுறேன், ஒரு டெமோக்காக, ஒரு கம்ப்ளீட்டட் லுக்காக. பேஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போட்டுட்டேன் ஃபேஸில். ஸோ அதனால் ப்ரௌஸுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் உள்ளது சென்டர் ஆஃப் த ஃபோர்கட்டில், தென் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில். நிறைய ஹைலைட்டர் போடாதீங்க, ரொம்ப சப்டிலாகவே போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்டும் வந்து பண்ணி விட்டுருங்க. ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ. ஸோ அது வந்து பார்த்துக்கிறோங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி தான் கைஸ். அண்ட் ஆல்சோ மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் டச்சாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறோங்க. செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நேச்சுரலாக வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த கேக்கி பேட்சி லுக்கில் இருந்து காப்பாற்ற வச்சு நல்ல ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக்கப் லாங் லாஸ்டிங் அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு பிங்க், மாவ், எனி கைண்ட் ஆஃப் லிப் ஷேட் நீங்கள் வந்து போகலாம். நான் எனக்கு லைட்டாக ஒரு நியூட் ப்ரௌன் நான் வந்து போய்கிட்டேன். லிப் பென்சில் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட சாக்கோ நியூட் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லிப் பேலட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது டுட்டோரியலுக்காக வாங்கி வச்சுக்கிறேன், அதனால தான். ஸோ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு காய்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக். ஸோ பார்த்துக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு க்ரீன், ஒரு அழகான க்ரீன் ஸ்மோக்கி உங்ககிட்ட இருக்கிற க்ரீனில் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனல் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் காய்ஸ், இப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த டுட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பார்ட்டி வேர்க்கெலாம் போகிறீங்கன்னா தாராளமாக அது வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளாமப்பாக உங்களை வந்து காட்டும். நீங்கள் க்ரீன் ட்ரெஸ்ஸஸோட இது நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் க்ரீன் ட்ரெஸ்ஸஸ்க்கு எது கான்ட்ராஸ்ட் கலரோ லைக் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸோட நீங்கள் வந்து இது பேர் பண்ணி போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. மேக் ஷூர் நல்ல குட் குவாலிட்டியான ஐஷேடோ பேலட், நல்ல ப்ரஷ், இதே மாதிரி அப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லுக் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன கலரில் உங்களுக்கு லுக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லி தந்திருப்பேன், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். லிப் கலரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த லிப் கலர் பேலட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இந்த லிப் பேலட்டுக்கு இந்த லிப் பென்சில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்விஸ் பியூட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ நியூட் போல்டு மேட் லிப் லைனர் சாக்கோ நியூட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆந்தமூல் பேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூட் பேலட். ஸோ இது ரெண்டும் தான் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.